Hi everyone, midterm schedule day 5ல இருக்கோம் 10th ஸ்டாண்டர்டுக்கு. இது மார்ச் 3 குரிய சிலபஸ். அதாவது இன்னைக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. இன்னைக்கு என்ன டே அப்படின்னா இங்கிலீஷ் டே. ஸோ ஆல்ரெடி நம்ம சயின்ஸு சோஷியல் அண்ட் மேக்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டே? இங்கிலீஷ் டே. ஸோ ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணுறோம், லெசன் 1 and 2 2 லெசன் தான் இருக்குது. அதில் இருக்க கொஷின்ஸ், சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் எல்லாம் படிச்சிடுறோம். ஓகேவா? இப்போ அடுத்து செகண்ட் அவர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போம் இருக்குது, அதுவும் சப்ளிமெண்ட்ரி, அதில் இருக்க கொஷின்ஸும் நம்ம படிச்சிடுறோம். அதாவது டீட்டெயில் இருக்கா, 2 மார்க் 5 மார்க் எது இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிடுறோம். ஸோ இப்போ வந்து 2 லெசனும் ஒரு போயம் தான் சப்ளிமெண்ட்ரி தான் இருக்குது. ஸோ 2 hours வந்து மோர் தேன் இனஃப். ஓகேவா? இப்போது தேர்ட் ஹவரும் ஃபோர்த் ஹவரும் என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் ஹவரில் கிராமர் படிக்க போகிறோம். அதாவது மாடல்ஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, வாய்ஸு, ஃப்ரேசல் வேர்ப்ஸ், ப்ளூரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு மாடல்ஸு, அப்புறம் வாய்ஸ், அப்புறம் ஆர்டிகல்ஸ், இது 3க்கும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸும் ப்ளூரல்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது கிராமரில். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு அந்த 3 டாப்பிக்கும் ஈஸியாக கவர் ஆகிடும். ஓகேவா? இப்போது அடுத்து கிராமர் ஃபோர்த் ஹவர் என்ன பண்ண போகிறோம்? ஃபோர்த் ஹவரில் இந்த கிராமரில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த கிராமரும் அது கூட நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுறது, ரிப்போர்ட் ரைட்டிங், அது போக ரோட் மேப், 2 5 மார்க் ஒரு 2 மார்க் இல்லையா? ஸோ அதை நல்லா படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இங்கிலீஷில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30% நம்ம வாங்கிடலாம். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுறேன், நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் எழுதுறதுக்கு டிப்ஸுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஃபிஃப்த் ஹவர் என்ன பண்ணுங்கள், இதில் ஏதாவது விட்டு போயிருந்தால் அதை ரீரிவிஷன், அப்படி இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் 5 hours படிக்கணும், அவ்வளோதான். சரியா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.